சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. யானைகளிடம் இருந்து ரேஷன் பொருட்களை பாதுகாக்க மொபைல் ரேஷன் கடை அமைக்க வேண்டும் என எக்ஸ்டேட் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வால்பாறை தாலுகாவில் மொத்தம் 15,701 ரேஷன் கார்டுகள் உள்ளன. மொத்தம் உள்ள 21 வார்டுகளில் 47 ரேஷன் கடைகள் வாயிலாக மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகின்றன. வால்பாறையில் ஆண்டு முழுவதும் யானைகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. எஸ்டேட் பகுதிகளுக்குள் நள்ளிரவு நேரத்தில் நுழையும் யானைகள் ரேஷன் கடையை குறிவைத்து தாக்குகின்றன. இதனால் ஆண்டுதோறும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைவதோடு தொழிலாளர்களுக்கு ரேஷன் பொருட்களும் உரிய நேரத்தில் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் யானைகள் நடமாடும் எஸ்டேட் பகுதியில் பொருட்களை இருப்பு முடியாத நிலையில் மாதத்தில் ஒரு நாள் மட்டுமே ரேஷன் பொருட்கள் வழங்குகின்றன. தொழிலாளர்கள் குறிப்பிட்ட நாளில் பொருட்களை வாங்குவதில் சிக்கல் ஏற்படுகிறது. ஒரே நாளில் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவதால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ரேஷன் பொருட்களை வாங்க முடியாமல் தவிக்கின்றன. இது குறித்து எக்ஸ்டேட் தொழிலாளர்கள் கூறியதாவது: வால்பாறை தாலுகாவில் யானைகள் நடமாடும் எஸ்டேட் பகுதியில் மொபைல் ரேஷன் கடைகள் அமைக்க வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் வீதம் மாதத்தில் 4 நாட்களாவது எஸ்டேட் பகுதியில் ரேஷன் பொருட்கள் வழங்க வேண்டும். தொலைதூர பகுதிகளிலிருந்து வந்து ரேஷன் பொருட்கள் வாங்கி செல்வதால் ஏற்படும் சிரமத்தை குறைக்க அந்த பகுதியில் பகுதி நேர ரேஷன் கடை திறக்க வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.